உப்பு இல்லாத பண்டம் பாத்தீங்கன்னா தப்பா ஐயோ. ஹே ஹாய், வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் கேட்டரிங். நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். என்ன பண்ணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் 1 கிலோ பாஸ்மதி மட்டன் பிரியாணி பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சாப்பிடலாம். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா இன்கிரீடியன்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணி உங்க வீட்லயும் பாஸ்மதி பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 கிலோ மட்டன் போட்டு பிரியாணி பண்ண போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா இன்கிரீடியன்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 150 ml அளவுக்கு நான் ஊற்ற போறேன். அப்புறம் நெய் 100 ml அளவுக்கு ஊற்ற போறேன். ஸோ நாங்கள் கரண்டியில், இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ml பிடிக்கும். நான் இந்த கரண்டியில் அளவாக ஊற்றிக்க போறேன். இதுக்கப்புறம் ஆஞ்ச வச்ச 5 ரூபா புதினா. பாஸ்மதி பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் தான் அதிகமாக சேர்ப்போம். திண்டுக்கல் ஸ்டைல்னாலும் சரி, ஹைதராபாத் ஸ்டைல்னாலும் சரி. ஸோ பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் போட்டுறேன். இதனால நம்ம வதக்கலாம். நம்ம ஊற்றி வச்சிருக்க எண்ணெய் நெய்யோடைய மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 10 கிராம் அளவுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். தாளிப்புக்கு பட்டை, ஏல, கிராம்பு ஒரு 5 கிராம் அளவுக்கு, 3மே சேர்த்து ஒரு 5 to 10 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம திண்டுக்கல் ஸ்டைல்ல பட்டை, ஏல, கிராம் பவுடர் தான் போடுவோம். பட் பாஸ்மதி பிரியாணிங்கிறதுக்காக கொஞ்சம் தாளிப்புக்காக போட போறோம். பட்டை, ஏல, கிராம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் 1 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். இந்த மட்டன் நீங்க வாங்கும்போது கடையில 8 to 10 கிலோக்குள்ள ஆடுடைய வெயிட் இருக்க மாதிரி பார்த்து வாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கறி நல்லா ரோஸ் கலரா இருக்கும், பஞ்சு மாதிரி வெந்துடும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதை தனியா குக்கர்ல வேக வைக்காம மசாலாவோடய வேக வைக்க போறோம். மசாலா வேக வைக்க பார்த்தீங்கன்னா இதோட எசன்ஸ் ரொம்ப இறங்கி டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நம்ம இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மட்டனை போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட போறோம். சில பேர் கேட்பாங்க, பாய் என்ன நெய், புதினா, பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சு தானே மிளகாத்தூள் போடணும்? அப்படி இல்லைங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல். நம்ம இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் மொத்தமே ஆட் பண்ணி மிளகாத்தூள் ஆட் பண்ண போறோம். இது மாதிரி பண்றவங்க நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, கலர் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், நல்லா ப்ரௌனிஸா வரும். சீரக சம்பா அரிசினாலும் சரி, பாஸ்மதி அரிசினாலும் சரி, நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஸா வரும். இது நல்லா கருக விட்டோம் அப்படின்னா, மிளகாத்தூள் போட்டு நல்லா கருக விட்டோம், நமக்கு நல்லா கலர் வரும். அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எண்ணெய் நெய்யோடையே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். பார்த்தீங்கன்னா இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸா மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த புதினாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரு லைட்டாக ப்ரௌனிஸாக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதோட நம்ம மட்டன் ஆட் பண்ணலாம். மட்டனை ஒரு 2 அலசி மட்டும் வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த மட்டன் ஆட் பண்ணிக்க போகிறோம். மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசி போடுறதுனால 1 கிலோ மட்டன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். ஸோ 1 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றணும். இந்த மாதிரி எண்ணெயோட நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விடும்போது அந்த மிளகாத்தூளை இந்த மட்டன் நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இது நல்லா ரோஸ் கலராக மாறும். அதுக்காக இதை எப்படி தம் போட போறோம்னா, ஒரு சுடு தண்ணியை தனியாக ஒரு வட்டார பாத்திரத்துல சூடு பண்ணி அதை தூக்கி மேலே வைக்க போறோம். இப்போ நம்ம மட்டன் மட்டும் தான் போட்டிருக்கோம், இன்னும் அரிசி எதுவும் ஊற போடலை. மட்டன் 10 நிமிஷம் தண்ணியில் வெந்ததுக்கு அப்புறம் மசாலா இறக்கிடலாம். திண்டுக்கல் ஸ்டைலுங்கும் போது மட்டனும் அரிசி நல்லா பின்னி பிணைஞ்சு அவ்வளோ ஒரு ப்ராப்பர் ப்ரொபோஷன்ல இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். மட்டன் நம்ம குக்கர்ல போடல, அதனால இது வேகணும். இது 20 நிமிஷம் ஆகும். ரெண்டாவது, எண்ணெயிலேயே வேகும் போது கீழே அடி பிடிச்சிரும். இந்த அடி பிடிக்காம இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்துறோம். மசாலா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ள ஊத்த போறோம். கீப் வாட்ச் இட். அதுக்குள்ள சிக்கன் பிரியாணி யாருக்காச்சும் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணி போட்டிருக்கோம். 3/4 கிலோ ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதோடைய வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம அதை ஃபுல்லா பாருங்க. மூடிய இப்படிதான் திறக்கணும், இல்லாட்டினா ஆவி அடிச்சிடும். பாத்தீங்களா, தண்ணி கொண்டு பாருங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம காலையே போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் இருக்கட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு இருக்கலாம். ஸோ கறி ஓரளவு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், கறி ஒரு லைட்டா பிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா இறக்கிடலாம். இந்த பக்கம் வந்ததுமே நம்ம மசாலா இறக்க வேண்டியதான். 10 ரூபாய்க்கு தயிர் வாங்கி தயிர் ஊற்ற போறோம். இதுக்குன்னா புளிப்பு தன்மைக்காகவும்
கறி வந்து நல்லா சாஃப்டாக வேகணுங்களுக்காக ஊற்ற போகிறோம். முந்திரி பருப்பு சும்மா 2, ஒரு 5 பச்சை மிளகா, தக்காளி ஒரு 200 கிராம் அளவுக்கு. இந்த ஸ்டைல் பிரியாணிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அதனால நம்ம 200 கிராம் அளவு எடுத்துருக்கோம். வச்சிருக்கோம், சாப் பண்ணி வச்சிருக்கோம். இது நான் 200 கிராம் அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி பிடிச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும் மல்லித்தலை. நம்ம இங்கே 1 கிலோ போடுறதுனால நம்ம 100 கிராம் அளவுக்கு பூண்டு போட்டால் போதும். ஸோ பூண்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன், இதை 100 கிராம் அளவுக்கு போட போகிறேன். பூண்டு 100 கிராம் போட்டுட்டேன். அடுத்து இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிராம் அளவுக்கு. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஃபார்மாலிட்டிக்கு போட்டால் போதும், ஒரு 80 கிராம் அளவுக்கு போட்டால் போதும். எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி ஊற்றிக்க போகிறேன், மசாலா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக பட்டை ஏலக்கிராம் பவுடர் போட போகிறோம். நம்ம போடுறது 1 கிலோ அரிசினால 7 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 2 கிராம் அளவுக்கு கிராம்பு, அதை எடுத்து எடை போட்டு இந்த மாதிரி பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ தான் நம்ம எல்லா ஸ்டைல் பிரியாணிக்கும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 கிலோ பிரியாணி ஆக்குறீங்கன்னா இது அப்படியே ட்வைஸாக மாற்றிக்க வேண்டியதான். 14 கிராம் பட்டை, 14 கிராம் பட்டை, கடையில் கொஞ்சம் 14 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய், 4 கிராம் கிராம்பு, அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதான். ஸோ இதை நல்லா பவுடர் அரைச்சி வச்சிருக்கேன், இதை நான் இப்போ போட்டுறேன். மசாலா எல்லாம் போட்டுட்டோம். மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லெமன், நம்ம வந்து 1 எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு வச்சுருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 1 எலுமிச்சம்பழம் போதும். ஸோ அந்த சாறு. ஸோ கொஞ்சம் இந்த மசாலா வதங்கி கறி வேகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அரிசி ஊற வச்சிடலாம். ஸோ பாஸ்மதி அரிசி, இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் கம்பெனி நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துணும் அரிசி எப்படி இருக்குன்னு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியா கேட் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஃபார்ச்சூன் வாங்கியிருக்கேன். இந்த ஃபார்ச்சூன் எப்படி இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபார்ச்சூன் கம்பெனி 1 கிலோ அரிசி வாங்கியிருக்கோம். அரிசி நல்லா ஊற வச்சு நல்லா கலனி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரிசி நல்லா பிணைஞ்சி கழுவுனீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியே வந்துடும். ஸோ நல்லா கலனி எடுத்துட்டு 2 அல்லது 3 கலனி எடுத்ததுக்கப்புறம் அரிசி ஊற போடுங்க. ஊற போட்டாச்சு, தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பிரியாணி எல்லா மசாலாம் போட்டோம், ஒரே ஒரு மசாலா தவிர்த்து. என்னது? உப்பு. இல்லாத பட்டு குப்பைக்கு தான் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ உப்பு கரெக்டாக ப்ராப்பராக ஆட் பண்ணால் மட்டும்தான் அதோடைய ருசி எடுத்து கொடுக்கும். நம்ம இங்கே 1 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா கையை இது மாதிரி உப்பு எடுத்துட்டு இறுக்கி பிடிக்க போகிறேன். இறுக்கி பிடிச்சிட்டா எனக்கு இந்த மாதிரி உப்பு, இந்த அளவுக்கு உப்பு வருது, போட போகிறேன். அவ்வளோதான். ஸோ இதான் நம்மளுடைய ஃப்ளக்ஸு, திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங். இங்கே ஒரு பழமொழி போட்டிருக்கோம். இந்த பழமொழி யார் எழுதுறா எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் நான் காப்பி பண்ணி போட்டுட்டேன். அவங்களுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். நம்ம வாயினால் செய்த பிரியாணி சிறுதிடினும் ருசியல் மானப்பெரிது. இது சஜஷன் கொடுத்தது என் ஒய்ஃப் அண்ட் என் ஃப்ரெண்டு தான். ஸோ நீங்கள் எதனால அவங்கள தான் பிடிக்கணும். கொதிக்குது மசாலா. நான் சொன்னது பார்த்தீங்களா, கொஞ்சம் விட்டுருந்தா அடி பிடிச்சிருக்கும். 10 நிமிஷம் கணக்கு தான். கறி நல்லா வேகட்டும். இந்த பேரல் டைம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது வந்து தம் பிரியாணி பண்ண போகிறோம். அதாவது கங்கு வச்சு பண்ண போகிறது கிடையாது. நமக்கு கங்கு இங்கே அவைலபிலிட்டி கிடையாது, விறகு எரிய வச்சு. அதுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு வடச்சட்டியில் தண்ணி பிடிச்சி இது நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விட்டுட்டு இது நல்லா வத்துனதுக்கப்புறம் இது தூக்கி மேலே வைப்போம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வடச்சட்டியில் அடுப்பு பற்ற வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம் தண்ணியை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தம் போகிறதுக்காக. வடச்சட்டி வச்சா தண்ணி காயட்டும். ஸோ இப்போ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ கறி நல்லா வெந்துருச்சு. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மசாலாவோட கலர் தெரியுதுங்களா, விட இப்போ மசாலா கலர், இந்த பச்சை மிளகா கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த பச்சை மிளகா கலர் மாறும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மசாலா நல்லா வதங்கிடுன்னு சத்தம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கறி இறக்கிட்டோம். நான் சொன்ன அந்த பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா 8 to 10 கிலோ இருந்துச்சுன்னா கறி நல்லா வெந்திருக்கும். ஒரு அரைப்படி படி, இதில் 1.5 படி வந்திருக்கு 1 கிலோ அரிசி. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, 1 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த பாஸ்மதி அரிசிக்கு 1.5 படி தண்ணி ஊற்றுறோம். நார்மலாக வீட்டில் ஒரு அடுப்பில் பண்ணுறோம் அப்படின்னு 1.25 படி தண்ணி ஊற்றினா போதும், தம் ஆயிரும் விறகு அடுப்பில் போடும்போது. பட் இங்கே கேஸ் அடுப்பில் பண்ணும் தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கணும். 1.25 படிக்கு பதிலாக கொஞ்சம் 1.5 படி அளவுக்கு வச்சோம் அப்படின்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா நறுக்கரிசி படாமல் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, 1 படிக்கு 1.5 படி தண்ணி ஊற்றப்போம். 1 படி தண்ணி ஊற்றின ஃபஸ்ட்டு 1 2 ஒரு 1/4 படி அளவுக்கு, ஒரு 1/4 படி அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா நல்லா கொதிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். ஸோ நம்ம அரிசி போட்டுட்ருக்கோம். அரிசி நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஊறிடணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற போட்டுட்டோம். இப்போ நான் அரிசி போட்டுட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்ச அரிசியை போடணும். இந்த பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் அரிசி போட்டுட்டு ரொம்ப பொறுமையாக கிண்டணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அரிசி உடையாது.
கொஞ்சம் மெதுவாக அப்படி கிண்டுறேன் அப்படி, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். மெதுவாக ஒரு பிரட்டிக்கலாம். கொதிக்க இடத்துல லைட்டாக ஒரு 2 கிண்டினீங்கன்னா இந்த மாதிரி மசாலா வந்துடும். ஸோ இப்போ இந்த மசாலாவில் உப்பு காரம் பார்க்கணும். இந்த மசாலாவில் நம்ம உப்பு காரம் பார்க்கணும். முதலே போட்ட 10 கிராம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சமாக தேவைப்படுது, நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே மெதுவாக கிண்டுங்க. அரிசி அப்படியே பூ மாதிரி கிண்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம போட்டிருக்க ரேஷியோ கரெக்டாக இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதோடைய மனம் மசாலா கொதிக்க அதோடைய மனம் வர பொறுத்து கண்டுபிடிச்சிடும். நல்ல மனமாக வந்துச்சு அப்படின்னா உப்பும் மிளகாத்தூளும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது மனம் கொஞ்சம் வரல அப்படின்னா ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது, நம்ம திரும்ப ஆட் பண்ணுங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதை பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாஸ்மதி பிரியாணி பொறுத்த வரைக்குமே இது வந்து சீரக சம்பா மாதிரி கலரை அப்சர்வ் பண்ணாது, கொஞ்சம் ஒயிட்டிஸாக தான் இருக்கும். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, சென்னை ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேசரி பொடி ஆட் பண்ணுறாங்க. நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் அதெல்லாம் தேவை கிடையாது. பட்டையலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரௌனிஷ் லுக்கை கொடுத்துரும். அதுவே போதும் உங்களுக்கு. இந்த பாஸ்மதி சோன்னு வருது பாருங்கள், கிட்டத்தட்ட நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இந்த பாஸ்மதி பிரியாணி பொறுத்த வரைக்குமே தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம தம் போடணும். அப்படி இல்லைன்னா சாப்பாடு லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா தண்ணி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிற அளவுக்கு மெதுவாக சாப்பாடை கிண்டிக்கிட்டே இருங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தம்மில் போட்டுடலாம். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு சாப்பாடு. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம காய வச்சுருக்க தண்ணியை தூக்கி மேலே வைக்க போகிறோம். நான் அந்த வடச்சட்டிலேருந்து இந்த வட்டாகம் மாற்றிட்டேன். இதுக்கு நல்லா வந்து ஒரு அகலமாக இருந்தால் மட்டும்தான் ஈவனை வந்து ப்ராப்பராக தம்மாகும். அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பக்குவத்துக்கு வச்சுட்டு இப்போ வந்து தம் போட போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. ஸோ தம் உடச்சதுக்கு இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும். மேலே வச்சு இந்த தண்ணி தூக்கி மேலே வைக்க போகிறேன். நல்லா கொதிக்குது, உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணல, அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும். அப்போ தான் சாப்பாடு நல்லா தம் ஆகும். மீன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணல, எடுத்து ஒரு கரெக்டாக பிரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுப்பு நல்லா வேகமாக ஏற்றி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். ஒரு 5 செகண்ட். 1 2 3 4 5 ஒரு இன்ச் அடுப்பு வேகமாக ஏற்றிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது திரும்ப வந்து தண்ணியை தூக்கி மேலே வைக்கிறோம். சுடு தண்ணி தூக்கி மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நமக்கு சுவையான திண்டுக்கல் பாஸ்மதி பிரியாணி ரெடி. ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தம்மை உடச்சிடலாம். பக்கத்தில் வாங்க, அப்போ தான் அந்த விசில் தெரியும். சாப்பாடு நல்லா ப்ரௌனாக இருக்குது.